வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, கடந்த டிசம்பர் மாதம் இருந்து சோசியல் மீடியாவில் திறந்தாலே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நியூஸ் பற்றி தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் அண்மையில் டிசம்பர் 28ஆம் தேதி விஜயகாந்த் அவர்கள் காலமானார். இவருக்கு திரைப்பிரபலங்கள் மட்டுமில்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களும் நிறைய பேர் நேரில் போய் அஞ்சலி செலுத்திருந்தாங்க. இந்த நிலையில நிறைய பேர் வடிவேலு மட்டும் ஏன் கேப்டன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை என்று நிறைய பேர் கேள்விகளை முன்வைத்து வந்தாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வதந்திகளை கிளப்பிட்டு வராங்க. இந்த நிலையில கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்த முடியாத குற்ற உணர்ச்சி மதுவில் மூழ்கினாரா வடிவேலு என்ற இப்போது செய்தி காட்டு தீயை போல சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்த முடியாத குற்ற உணர்ச்சி மதுவில் மூழ்கினாரா வடிவேலு? கேப்டன் விஜயகாந்த் கடந்த மாதம் 28ஆம் தேதி நிமோனியா பாதிப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவரது இறுதி ஊர்வலத்தில் வடிவேலு கலந்து கொள்ளாதது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது. ஒருவேளை வடிவேல் வந்திருந்தால் அவர் மீது தாக்குதல் நடத்திருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த முடியாத குற்ற உணர்ச்சியில் வடிவேலு மதுவுக்கு அடிமையாகிவிட்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர். தமிழ் சினிமாவில் மாபெரும் காமெடி கலைஞனான என பெயர் எடுத்தவர்தான் வைகை புயல் வடிவேலு. ஆரம்பத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து வந்த வடிவேலு பின்பு முன்னணி காமெடி நடிகராக வலம் வர தொடங்கினார். அவரது ஆரம்ப காலத்தில் சரி, முன்னணி காமெடியான கலைக்கிய போதும் சரி, வடிவேலுக்கு தனது படங்களில் வாய்ப்பு கொடுத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அது மட்டுமின்றி சின்ன கவுண்டர் படத்தில் நடித்த போது வடிவேலுடன் நல்ல ட்ரெஸ் இல்லை என்பதை அறிந்த விஜயகாந்த் அவருக்கு 6 செட் உடைகளையும் வாங்கி கொடுத்துள்ளார். இப்படி பல தருணங்களில் வடிவேலுக்கு உதவி செய்தார் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் இதையெல்லாம் மறைத்த வடிவேலு தேர்தலில் விஜயகாந்துக்கு எதிராக பேசி பிரச்சனையில் சிக்கினார். இதனால் பல ஆண்டுகளில் சினிமாவில் நடிக்க முயலாமல் வீட்டையே முடங்கியிருந்தார். இந்த நிலையில கடந்த வாரம் 28ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமானார். இதனை அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், விஜய், இளையராஜா உள்ளிட்ட ஏராளமான திரைப்பிரபலங்கள் விஜயகாந்துக்கு உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினாங்க. இதில் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது வடிவேலை கலந்து கொள்ளவில்லை. விஜயகாந்த் உயிர்ந்த நாள் முதல் இப்போது வரையிலும் வடிவேல் விஜயகாந்த் அஞ்சலி செலுத்ததாக பற்றி நெட்டிசன்கள் தான் விமர்சித்து வராங்க. தொடர்ச்சியாக வடிவேல் குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்து வருது. இதனால் வடிவேல் கடும் மன உளைச்சலில் ஆளாகிவிட்டதாக தெரிகிறது. அவருக்கு விஜயகாந்த் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த வேண்டும் என விருப்பம் இருந்ததாம். ஆனால் நேரில் சென்றால் விஜயகாந்த் ரசிகர்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் என வடிவேல் பயந்து விட்டாராம். அதனால் தான் வடிவேல் சொல்லவே இல்லையாம். இருப்பினும் விஜயகாந்த் போன்ற மாமனிதனுக்கு அஞ்சலி செலுத்த முடியாமல் போனதால் அதனை நினைத்து வீட்டுக்குள்ளே முடங்கி விட்டாராம் வடிவேல் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக மது அருந்திவிட்டு விஜயகாந்தை நினைத்து புலம்பி வருகிறாராம். இப்படி போனால் வடிவேலின் நிலை மோசமாகிவிடும் என ஹாலிவுட் வட்டாரங்கள் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில விஜயகாந்த் அவர்கள் ஏன் வரவில்லை என்ற செய்திதான் தொடர்ச்சியாக சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.